ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மே 2024 எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் டைம் டேபிள்லாம் வந்திருந்தது. அதுக்கப்புறமா நேற்று எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹால் டிக்கெட் அப்படின்றது உடனடியாக ரொம்ப இப்போ குயிக்காக உடனே இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அவசியமே கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு இந்த மாதிரி ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணி தரும்போது பார்த்தீங்கன்னா சம் இஷ்யூஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹால் டிக்கெட்டில் உங்களோட ஃபோட்டோ மிஸ் ஆகுறது, இல்லாட்டி இன்னொருத்தருடைய ஃபோட்டோ காமிக்கிற மாதிரி மிஸ்மேட்ச் ஆகுறது, சம் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாமுக்குரிய சப்ஜெக்ட் சம் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரிலாம் மிஸ்ஸிங்லாம் இருக்கும். கண்டிப்பாக மிஸ்மேச்சோ இல்லை மிஸ்ஸோ கண்டிப்பாக இருக்கும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா 2-3-4 டேஸில் பார்த்தீங்கன்னா எப்படி ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு இன்னும் எப்படியும் ஒரு 9 டேஸ் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, 9 டேஸ் அப்படின்றது இருக்குது. அதனால் எக்ஸாமுக்கு 1 or 2 டேஸ் பிஃபோர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு முன்னால் ஒரு 1 or 2 டேஸ் பிஃபோராக பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் ஹால் டிக்கெட் அப்போதைக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் அவசரப்பட வேண்டாம், இப்போதும் நீ டவுன்லோட் பண்ணிக்கிற வேண்டாம். ஏன்னா சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ மிஸ்ஸிங் இப்படிலாம் இருக்கும், இல்லை டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி மிஸ் ஆகிறவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 3 to 4 டேஸ் கூட வெயிட் பண்ணுங்கள். ஏன் ஒரு 5 டேஸ் கூட வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் ரெட்டிஃபை பண்ணி கரெக்டாக இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸை நம்முடைய வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன்.